இதுதான் நம்ம வீட்ல சண்டே ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். கம கமன்னு சூப்பரா செட்டிநாடு ஸ்டைல் நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணதும் கொதிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே ஜூஸியா இருக்கு பாருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்லி உருண்டை செஞ்சிருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அடை வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து நல்லா அப்படியே ஃப்ளஃபியா உப்பி வந்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே சமையல் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலுக்கு பேபி காலையிலே போயிட்டு நண்டு வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நண்டு குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நண்டு குழம்பு, சாதம், அப்புறம் வந்து மீன் இருக்கு. மீன் வேணா வறுக்கலாம், அப்படின்னா சிக்கன் வாங்கிட்டு வந்து செய்யலாம். ஓகேவா? ஓகே. ஆனா முக்கியமான இன்னைக்கு மெயின் ரெசிபி என்னன்னா நண்டு குழம்பு. நண்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? போயிட்டு நண்டு வாங்கிட்டு வந்தாரு பேபி. அது மட்டும் இல்ல, இப்ப மீன் பிடி தடைகாலம்னு நினைக்கிறேன். எங்குமே மீனே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த நண்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா போட்டி போட்டு டிமாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, நான் நண்டு எல்லாம் கிளீன் பண்றேன். அப்படியே இன்னைக்கு சூப்பரா வந்து நண்டு குழம்பு செட்டிநாடு ஸ்டைல்ல வைக்கிறதா, எல்லாம் மசாலா எல்லாம் வறுத்து போட்டு ஓகே சூப்பரா வச்சாதான் ஜெஷிதாவும் விரும்பி சாப்பிடுவா. ஆமா, நீங்க நண்டு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் நண்டெல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். மேல இருக்கிற மண்ணெல்லாம் வந்து அலசிட்டு வச்சிருக்கேன். அப்படியே நண்டு காலை உடச்சிட வேண்டியதான். ஆனா நண்டை பொறுத்த அளவுக்கு எப்ப நண்டு நல்லா இருக்கும், ஏதாவது லக்குல தான் நமக்கு நண்டு நல்லா அமையும். ஆமா, சொல்லவே முடியாது நண்டு இப்பதான் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒரு சில நண்டு நல்லா இருக்கும், ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா போலா இருக்கும். கால் டைட்டா இருக்குது பேபி. நல்ல நண்டு தான் நினைக்கிறேன். அப்ப இது மாதிரி உடைக்கிறதுக்கு டைட்டா இருந்ததுன்னா நல்ல நண்டு. நண்டு ஓடு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இந்த காலெல்லாம் கட் பண்ணிட்டோட சின்ன சின்ன கால் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நண்டு ரெடி. நம்ம நண்டு நல்லா அலசிட்டு இதை ரெண்டா கட் பண்ணிடணும் குழம்புல போடும்போது. நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு இங்க தேவையான பொருளுமே எடுத்து வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரைச்சு வச்சிருக்கேன். மசாலா எல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு இங்க எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா போட்டு வறுத்து அரைச்சாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மசாலா போட்டு வைக்கும் போது நல்லா அல்டிமேட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு குழம்பு. அதுக்கப்புறம் தேங்காயுமே வறுத்து செட்டிநாடு ஸ்டைல்ல வந்து நண்டு குழம்பு வைக்கிறோம். ஆமா, என்னென்ன மசாலா வறுக்கிறதுக்கு எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா, வர மல்லி, முழு மல்லி எடுத்திருக்கேன். மல்லி, கொஞ்சமா பட்டை வகை எல்லாமே எடுத்திருக்கேன். மிளகு, சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, தேங்காய், இது எல்லாமே போட்டு வறுக்கணும். ஓகே. முக்கியமா நார்மலாவே நம்ம நண்டு குழம்பு வச்சாலும் அதுல மிளகு, சீரகம், சோம்பு வந்து நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எப்படி இருந்தாலும் கரம் மசாலா சேர்ப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு பதில் நான் வந்து முழு மசாலாவே எடுத்து வச்சிட்டேன். எப்படி இருந்தாலும் வறுத்து அரைக்க போறோம், நம்ம ஃப்ரெஷ்ஷாவே சேர்த்துக்கலாம்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா மசாலா மல்லி எல்லாம் சேர்த்துட்டேன். காஞ்ச மிளகாய் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நான் குழம்பு தூள் வந்து சேர்ப்பேன். ஸோ அதனால காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்க்கலாம். மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு காஞ்ச மிளகாய் இது கூட சேர்த்துக்கனா கூட நீங்க சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம். இங்க சாப்பாடு உலை போட்டேன், காயுது செய்யுது. அரிசி போட்டுக்கிறேன். ஓகே, 2 வேளைக்கு சேர்த்து அரிசி ஊற வச்சிட்டேன் பேபி. அப்படியா? ஆமா. சண்டே எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே லஞ்ச் செஞ்சா போதும், டின்னரும் அப்படியே முடிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, இட்லி மாவு ஆயிடுச்சு, இப்பதான் எடுத்து வச்சிருக்கேன் ஊற வைக்கிறதுக்கு. எல்லா பொருளும் ஊற வைக்கணும். இப்போ இட்லி மாவு அரைக்கிற வேலையே இருக்கும் நைட்டுக்கு. ஆமா, அரைச்சு வச்சுட்டேன்னா வச்சுக்கேன், ஈஸியா சிம்பிளா நம்ம எப்ப பார்த்தாலும் தோசை சுட்டுக்கலாம். தோசை, இட்லி எது வேணாலும். இல்லைன்னா என்னடா சாப்பாடு செய்யணும்னு யோசிச்சு நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒரு டென்ஷன் ஆகும். நம்ம முன்னாடிலாம் நான் கடமாவு தான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஆனா நம்ம எப்ப வீட்டுல அரைக்க ஆரம்பிச்சோனோ அதுக்கப்புறம் கடமாவு டேஸ்டே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நான் வந்து பாத்தீங்கன்னா அரைச்சு சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாருங்க, இட்லி அரிசி என்னென்னலாம் எடுத்துருக்கேன்னா, இது வந்து இட்லி அரிசி கொஞ்சம் தானே இருக்கு. அதனால அது கூட சேர்க்கறதுக்கு தெனை, சாமை எல்லாம் கலந்து கட்டி அரைக்க போறேன். ஆமா, இப்ப இது சாப்பிட்டு பழகிடுச்சு. ஸோ அதனால இதுவுமே அரிசி வகையை சேர்ந்தது தானே, சிறுதானியமும். அதனால ஒரு படி இட்லி அரிசி, 2 படி இட்லி அரிசி போட போறோம் பேபி. மறுபடியும் 2 படி வந்து நார்மல் அரிசி. ஏன்னா 4 படிக்கு 1 படி வந்து பாத்தீங்கன்னா உளுந்து சேர்க்கணும். 4க்கு 1. அதே கணக்கு தான். அரிசி மட்டும் வேற வேற அரிசி கலந்துக்கிறேன். ஆமா, சரி. வரகு இருக்கு, வரகு அரிசி, வரகு ஒரு பாதி. அதுக்கப்புறம் இதில் தெனை வச்சிருக்கேன். தெனை கருப்பா தானே இருக்கும். வரகு அரிசி நல்லா வெள்ளையா இருக்கு. ஆனா தெனை கருப்பா இருக்குமானா எனக்கு தெரியாது பேபி. சாமான் நினைக்கிறேன் சங்கீதா நீ கொட்டுறது. அப்படியா? எல்லாம் இதுல ஒரே மாதிரி தான் இருக்குமே. பேர் தெரியலனாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட வேண்டியதான். அதேதான். சரி,
இது ரெண்டுமே சேர்த்து ஒரு படி போட்டிருக்கேன்னா. ஓகே. அப்புறம் இதுல ஒரு 2 வெரைட்டிஸ் இருக்கு. என்னது இது? அதான் சொல்லிட்டு பேர் தெரியலனே. சரி, எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சிரு. ஓகே. வரகு, சாம, தேனை, குதிரைவாலி இது எல்லாமே வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து 2 படி. ஆமா. இட்லி அரிசி 2 படி, இதெல்லாம் சேர்த்து 2 படி ஃப்ரெண்ட்ஸ். போட்டு எல்லா சிறுதானியமும் காலி ஆயிடுச்சு பேபி. சிறுதானியம் வாங்கணுமாப்பா? வாங்கணும் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ். சிறுதானியம் எல்லாமே போட்டாச்சு. ஏன்னா நம்ம சிறுதானியத்தை தனியாக சமைச்சோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இட்லி மெனக்கிட்டு செய்ய முடியாது. பொங்கலோ கிச்சடி எல்லாம் செய்யறதே கிடையாது. செஞ்சாலும் இவங்க 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க. இட்லி தோசைன்னா வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா அப்படியே செஞ்சிடலாம். எப்பயும் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இதுல வந்து கலர் கூட எதுவுமே சேஞ்ச் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டா அந்த பழுப்பு கலர் இட்லி இருக்குமே கண்டி மற்ற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. இதுவே நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசிலாம் போட்டா இட்லி கருப்பா இருக்கும். அப்ப மட்டும் ஜெஷிதா கேப்பா, எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் செய்யறீங்களா நீங்க, நார்மல் இட்லி செய்ய மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்பா. ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்க மாட்டேன். அதனால நான் வந்து இதே மாதிரி ஊற வச்சிடறேன். ஓகே. 4 படி வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா அரிசி சேர்த்துக்கணும். ஓகே. உளுந்து வந்து ஒரு தனியா வந்து பாத்தீங்கன்னா உளுந்து சேர்த்துக்கணும் 1 படி அளவுக்கு. ஓகே. அதான் உளுந்து வாங்கணும் போல காலி ஆயிடுச்சு. போட்டுற ஃபுல்லாக போட்டுற போதும். ஒரு 10 நிமிஷமா ஊற வச்சுட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு. அது கழுவணும் பேபி. நல்லா கழுவு அழுக்கு வந்துகிட்டே இருக்கு. அவ்வளவு தூரம் நல்லா கழுவி வெள்ளையா தண்ணி வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சிடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா அரிசி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கழுவி ஊற வச்சாச்சு. இந்த சைடு வெந்தயம் உளுந்து இது 2த்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சிருக்கேன். லாஸ்டா என்ன பண்ணலாம், அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமா மாவு ஜவ்வரிசி இருக்குல்ல, மாவு ஜவ்வரிசியும் அவளும் வெள்ளை அவளை போட்டு ஊற வச்சு அதை வந்து போட்டு அரைச்சாச்சுக்கா இட்லி நல்லா வெள்ளையா இருக்கும். நல்லா சாஃப்டா அந்த குஷ்பு இட்லி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நல்லா வருமா? ஆமா. நான் ஒரு டைம் வந்து ஜவ்வரிசி மட்டும் சேர்த்தேன். நல்லா ஒயிட்டா நல்லா தான் இருந்துச்சு. பாப்போம் இன்னைக்கு சேர்க்கறேன். நான் வானல் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல மசாலா எல்லாம் போட்டு வறுத்துறேன். ஓகே. நீங்க பாருங்க எடுத்து வச்சிருவோம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்துறேன். சூடு ஏறுமா சட்டியில? கை வச்சு பாரு பழுத்துரும். அதான் மசாலா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாசனை வர அளவுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பாத்திரத்துக்கு மறுபடியும் மாத்திடலாம். ஏன்னா தேங்காய் வறுக்க போறோம். அதுல தேங்காய் அந்த மசாலா கூட சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வறுபடாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை தனியா சேர்த்துடலாம். ஓகே. இப்போ இதுல தேங்காய் சேர்த்து வறுக்கணும். தேங்காய் மட்டும் தனியா வறுத்துக்கணும். ஆமா. நண்டு கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு சார். அதனால கொஞ்சமா மசாலா எடுத்துருக்கேன். இப்போ தேங்காயும் நல்லா வறுத்து இதுல போட்டு அரைச்சிடணும். அப்படியே மீன் எடுத்து வச்சிருக்கேன் பேபி. ஜெஷிதா வந்து விரால் மீன் கேட்டுட்டு இந்த நேத்துல இருந்து கேட்டா. நேத்து அதுல ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கேட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ராம்பாறை மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சோமா, குழம்பு வச்சு வருத்தோம். இந்த மீன் நல்லாவே இல்லை, எனக்கு விரால் மீன் தான் வேணும், விரால் மீன் தான் வேணும்னு சொன்னால. ஸோ அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா விரால் மீன் எடுத்து வச்சிருக்கேன். கட் பண்ணிடலாமா? ஐஸ்ல இருந்தது இங்க பாருங்க. ஒரு ஃப்ரீசர்ல வச்சிரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. சரி, இந்த 3த்தையும் அழகா பொடி பொடியா கட் பண்ணி கொடுத்தனா நம்ம வீட்டு குழம்பு தூள் மட்டும் போட்டு அழகா வறுத்தணும். அப்பதான் ஜெஷிதா சாப்பிடுவோம். காரம் இல்லாத இருக்கும். ஓகே. ஓகேவா? அவ்வளவுதான் பேபி. தேங்காயுமே சூப்பரா வறுத்துட்டேன். நல்லா வாசனையா வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தேங்காயுமே எடுத்து நம்ம அதில் கொட்டிடலாம். ஓகேவா? ஓகே. எடுத்து கொட்டு. இதான் நவீன எந்திரம் வச்சுக்கிறியா? கருத்துணிக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓவன்ல போடுற கை கிளவுஸ் எடுத்து போட்டு. இது கறி துணி கிடையாது பேபி. சூடு வந்து பிடிக்கிறது. அதுதான் கருத்துணி இல்லைல்ல, அதுக்கு மாற்றா நவீன எந்திரம். எங்க சீக்கிரமா ஊத்து, சட்டி வச்சிரு போகுது. நல்லா காஞ்சிச்சு பேபி. இப்போ ஊத்துற எண்ணெய் டக்குன்னு வந்து சூடாயிடும் தானே? அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் போட்டுட்டேன். அதில் சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். ஓகே. கொஞ்சமா சோம்பு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொரியுன்னு பார்க்குறேன். இப்போதான் பொரியுமா வந்து பார்த்தீங்கன்னா பொரிஞ்சு வருது. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு, அதனால தான் லேட் ஆகுது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கலாம். ஓகே. ஓகே. ஆனியன் நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்ட உடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். ஓகே. ஓகே. இப்போ நண்டு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா புளி ஊற்றி மீன் குழம்பு வைக்கிறோம்ல, அது மாதிரி புளி ஊற்றியுமே மரவள்ளி கிழங்கு போட்டு வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். அது மாதிரி நண்டு குழம்பு வச்சா கத்திரிக்காய் மரவள்ளி கிழங்குலாம் போட்டு
நான் வந்து செட்டிநாடு ஸ்டைல வந்து வைக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்து வைக்கிறேன். சிக்கன் வைக்கிற மாதிரி வைக்கிறோம் அப்படிதானே? மீன் குழம்பு மாதிரி வச்சாலும் நல்லா இருக்கும் டேஸ்ட். ஒரு நாள் அது மாதிரி ட்ரை பண்றேன். எறாவுமே வந்து புளி ஊற்றி வைப்பாங்க, கத்திரிக்காய் முருங்கை எறா குழம்பு அதுவுமே நல்லா இருக்கும். ஸோ நண்டுமே நம்ம புளி ஊற்றி வைக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இல்லை மிக்ஸி அரையில கொஞ்சம் தண்ணியும் வச்சுக்கிட்டேன். அது பரவாயில்ல. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டேன். அப்படியே ஒரு கிண்டி விட்டுட்டு பக்கத்துல சாதம் வெந்துடுச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா வச்சிடலாம், சாப்பாடு வச்சிடலாம். ஆமா, கை சூடாம சாப்பாடு வடிக்கணும். அதுக்குதான் இப்ப டாஸ்க்கு. அதான் ஊத்தி இப்படி திருப்பிக்க வேண்டியதான். நான் வடிச்சிருவேன், உனதான் சாப்பாடு வடிக்கிறது. போட்டு அழுத்தி வச்சுன்னா அது வடிஞ்சு முடிஞ்சிடும். சாப்பாடு வடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா எல்லாம் போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். வறுத்த மசாலாவே அரைச்சிக்கலாம். எனக்கு இதோட போட்டு வதக்கிடலாம். எல்லாத்தையும் வாங்கி போட்டு அரைச்சிக்கலாம். பாயிண்ட் போடாமலே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன செட்டிநாடு மசாலானா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த செட்டிநாடு ஃப்ளேவர் கொண்டு வருது. ஆமாம், நல்லா குழம்பு வந்து திக்காக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மசாலா சேர்த்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க. இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம உப்பே சேர்க்கல, அதனால மசாலாவில் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு. ஏன்னா நண்டு போட போகிறேன். இப்போ உப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நண்டுலையுமே மசாலா உப்பு இறங்கும். அதனால இப்போ என்னன்னா பெரிய பெரிய நண்டு இருக்குல்ல, ரெண்டா உடச்சு போட்டுக்கலாம் இதில். ஓகே, எப்பயுமே நல்லா க்ளீன் பண்ணிட்ட பிறகு இதுமாதிரி உடச்சா அது உள்ளே இருக்கிற சதெல்லாம் நமக்கு வீணாகாத, அப்படி நல்லா கிடைக்கும். க்ளீன் பண்ணி தான் உடைக்கணும். இப்போ ஆமாம், ஒரு 4 நண்டு தான் இல்லை, கொஞ்சமாவது பெருசாக இருக்குமே. மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொடி நண்டு தான். சீசன் இல்லைல்ல, நண்டு சீசன்னா தான் நிறைய நண்டு கிடைக்கும். நல்லா காலெலாம் எடுத்து போட்டு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை வேற லெவலாக நண்டு மசாலா செய்கிறாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிடுச்சு. நண்டுமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி வந்து ஊற்றிக்கலாம், தேவையான அளவு தண்ணி. ஓகே, முக்கியமானது நம்ம இன்னும் சேர்க்கவே இல்லை இதில், அதுதான் குழம்புத்தூள். மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்பா மாறிடுச்சு. சூப்பராக நண்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு மசாலா அதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே சேர்த்துட்டேன். குழம்பு தூள்லாம் போட்டு இங்கே பாருங்க திக்கா வந்து வச்சிருக்கேன். கொஞ்சம் தண்ணியா இருக்குல்ல, இது கொச்ச உடனே கொஞ்சம் திக்கா ஆகிடும். அதனால இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். சூப்பரா நண்டு குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ஆமா. அடுத்து மீனுக்கு வந்து மசாலா போட்டு வச்சிருக்கேன். மீன் ஒரு ரோல் பண்ணிடுறேன். இறால் மீனுக்கு மசாலா போட்டு வச்சிருக்கேன். ஆமா, சாப்பாடு வடிச்சாச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். ரசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயாவது ஒரு தடவை தான் வைப்பனே. சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நண்டு இறால் மீன். ஆமா சரிங்களா? இறால் மீன் ரெடி ஆயிட்டா? பாரு, சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. சூப்பரா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெந்துடும். கேக்கு மாதிரி இருக்குது. இறால் மீன் எப்பவுமே உடையாது தெரியுமா? மற்ற மீன் மாதிரி உடையாது. அழகா சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அல்வா மாதிரி தெரியாது. ஆமா, அல்வா துண்டு மாதிரி இருக்கு கேக். மீன் ஒவ்வொரு மீன் அப்படியே பார்க்க அல்வா துண்டு மாதிரி இருக்கு. தூக்கி போட்டோம்னா உடையாது மீன். ஜம்ப் பண்ணி போய் விழுதெல்லாம். கம்மனு சூப்பரா செட்டிநாடு ஸ்டைல் நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அடுப்பு ஆஃப் பண்ணதும் கொதிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, அதுதான் வாசனை வருது பாத்தியா? அந்த கலர் பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி கருப்பு கலரா. சோ இது மாதிரி தான் இருக்கும் குழம்பு. நல்லா டேஸ்டா இருக்கும். சாப்பாடு போட்டு வச்சுட்டேன். ஓகே, இதுல அப்படியே குழம்பு நண்டோட எடுத்து போடணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. இதுல ஒரு 2 மீன் வந்து பாத்தீங்கன்னா இறால் மீன் வச்சு சண்டே ஸ்பெஷல் முடிக்க வேண்டியதா? ஆமா,
இதுதான் நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நண்டு குழம்பும் மீன் வறுவல் தான் சிம்பிளாக இந்த வாரம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம், கொழுக்கட்டை செய்யலாம், அப்படிலாம் சிம்லி உருண்டை வந்து பண்ணலாம். பேபி சிம்லி உருண்டை பண்ணலாம், ரொம்ப நாளாக அது சாப்பிட்டு. வெள்ளம் வந்து வீட்டில் நிறைய இருக்கு, அது வீணா போய்ட்டு அப்படியே வச்சிருந்தாலும் சரி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே. நான் சங்கீதா மாவு ஃபுல்லாக அரைச்சி முடிச்சிட்ட போல இருக்கேன். அரைச்சிட்டேன். லஞ்ச்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி உளுந்து ஊற வச்சேன் இல்லையா, அதையுமே அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து அரைச்சி வச்சுட்டுனா வச்சுக்கேன், நாளைக்கு காலையில சூப்பரா நம்ம இட்லி சுட்டு சாப்பிடலாம். நம்ம சிறுதானியம் எல்லாம் சேர்த்தோம் இல்லையா, சிறுதானியம் சேர்க்கும் போது அந்த கலர் கொஞ்சம் பழுப்பு கலரா இருக்கு பாருங்க. கலர் மட்டும் லைட்டா வந்து பியூர் ஒயிட் இல்லாம கொஞ்சம் பழுப்பா இருக்கு லைட்டா. இட்லி சுட்டாலும் இதே மாதிரி தான் இருக்கும். இட்லி தோசை நான் நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா அரைச்சி இது மாதிரி செஞ்சிருக்கேன். ஆனா ரொம்ப ஹெல்த் ரொம்ப நல்லது. ஒரு இட்லி கூட வேஸ்ட் ஆகாம வந்து பாத்தீங்கன்னா மாவு சாப்பிடணும். ஆமா, அப்படியே மீந்தாலும் உப்புமா பண்ணி சாப்பிடணும். ஓகேவா? ஓகே. இங்க பாரு, மல்லாட்டை எடுத்து வச்சிருக்கேன். மல்லாட்டை எடுத்து வச்சிருக்கியா? மாமா எடுத்துட்டு வந்தாரு வரும்போது. ஆமா, காஞ்ச மல்லாட்டை பேபி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப உரிச்செல்லாம் சிம்லி உருண்டை செய்யலாம். ஓகே. மல்லாட்டை வந்து பாத்தீங்கன்னா வறுக்கணும், சோ அதனால அது உரிக்கணும் இப்ப எடுத்து. அப்ப நான் உரிக்கிறேன். ஓகே. எப்பயுமே இங்க பாருங்க, வேர்க்கடலை சூப்பரா உரிச்சிட்டாரு. மல்லாட்டை பயிர் வந்து பாத்தீங்கன்னா உரிச்சு தனியா எடுத்துட்டாரு. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வறுக்கணும். இப்ப சிம்லி உருண்டை செய்யறதுக்கு ராகி மாவு வந்து பாத்தீங்கன்னா பிசைஞ்சு வச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும், அப்படிதானே? ஆமா, அடை செய்யணும் ஃபர்ஸ்ட். அடைக்கு மாவு வந்து பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி ஏன் பிசைய போறோம், அடைக்கு மாவு பிசையணும், அடை சுடணும். அப்ப ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ராகி மாவு வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்ப இதுல வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்புமே வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம இனிப்பு வந்து சேர்க்க போறோம். ஸோ அதனால உப்பு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டா நல்ல டேஸ்டா இருக்கு. உப்பு கொஞ்சம் போட்டாதான் எந்த ஒரு ஸ்வீட்டா இருந்தாலும் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால உப்பு கொஞ்சமா போட்டு இந்த மாவு கட்டியா பிசைஞ்சிக்கிறேன் அடை செய்யறதுக்கு. அடைக்கு மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்து எள்ளு எடுத்துருக்கேன். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எள்ளையும் வந்து வறுத்து வச்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைக்க போறோம். வேர்க்கடலை தனியா வறுத்து தோல் எடுக்கிறதுக்காக தனியா வறுத்து வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். வேர்க்கடலை சூப்பரா வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு முரத்துல கொட்டிக்கிறேன். திருவிழால வாங்கினா புது மரம், மரத்துக்கு இப்ப வேலை வந்துருச்சு. ஆமா, இது மாதிரி வந்து வேர்க்கடலை வறுக்கும் போது ஆற வச்சு புடைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து கம்பு கேவுர்லாம் வந்து பாத்தீங்கன்னா புடைக்கிறோம் இல்லையா, அப்ப நம்ம மிளகாத்தூள் அரைக்கும் போது வந்து அந்த யூஸ் துடைக்கலாம், அதுக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் மரம். இப்ப அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு இந்த எள்ளு இருக்குல்ல, எள்ளு வந்து ரெண்டே ரெண்டு ஏன்னா அடுப்பே ஆஃப் பண்ணிட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வானம் சூட்டுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெடிக்கும். அவ்வளவுதான். எள்ளு வந்து நல்லா வாசனை அடிச்சீங்க, போதும். நல்லா இருக்கா? அது அடுத்து ஆஃப் பண்ணிட்டல, அப்படியே லைட்டா வெள்ளை எள்ளுன்றதுனால அப்படியே கலர் தெரியும் பாருங்க. லைட்டா கலர் தெரியும். இதே வறுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான். சரி, இப்ப நம்ம அடை சுடணும். அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளத்தை கொஞ்சம் வந்து சீவி வைக்கணும். ஓகே. அடை சுடுறதா? உங்க தோசை கல் இந்த பக்கம் வச்சிருக்கேன் பாருங்க. அடை தட்ட வேண்டியதான். ஆமா, இதுல நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை எல்லாத்தையும் போட்டு நம்ம அடை செஞ்சா அப்படியே சாப்பிடலாம். ஆமா, டைரக்டா அடையை வந்து சாப்பிடலாம். ராகி அடை ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம இப்ப ஒண்ணுமே சேர்க்கல, வெறும் உப்பு மட்டும் சேர்த்து பிசைஞ்சு வச்சிருக்கோம். எதுக்காகனா சிம்லி உருண்டை செய்யறதுக்காக. அதான் அடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில தண்ணி வச்சுட்டேன். சூடா இருக்குமா? சூடா இருக்குல்ல, அப்பதான் கையில ஒட்டாம வரல, கையில ஒட்டி ஒட்டி வரும். வந்து நம்ம உளுந்து வடைலாம் செய்யும்போது கையில தண்ணி தொடுக்குதுல்ல, அதே மாதிரிதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அடை வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அடை எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம். ராகி அடை எல்லாமே செஞ்சாச்சு. இப்ப நம்ம சிம்லி உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை வறுத்தல் இல்லையா, அது தோல்லாம் எடுத்து அழகா பொறுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கணும். இப்போ கிராமத்துலாம் எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உரல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உரல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அடை, மல்லாட்டை, வெல்லம், எள்ளு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு உலக்கையால குத்துவாங்க. அது அப்படியே இடிக்க 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 பாத்தீங்கன்னா அந்த வெள்ளம் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே உருண்டையா வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். நம்ம கிட்ட உரல் உலக்கெல்லாம் இல்ல இல்லையா, சோ அதனால நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே. சோ இப்போ என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் இந்த அடை வந்து ஆறட்டும். வேர்க்கடலையும் வெல்லம் இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கலாம். ஓகேவா? அரைச்சி எடுத்து வச்சுக்கலாமா? ஒன்னா போட தனித்தனியா அரைச்சிக்கலாம். இதுல வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க எள்ளு, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது 3 ஒன்னா போட்டு அரைச்சிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணி போட்டு ஒரு வெல்லம் ஒரு சுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அடை போடலாம். ஸோ வேர்க்கடலாம் அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சேர்த்துக்கிறேன்.
மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்மகிட்ட ஜாகரி பவுடர் இருந்திருந்தா அதை அப்படியே சேர்த்துருக்கலாம். வெள்ளை பொடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி செஞ்சல அப்போ போட்டு எல்லாத்தையும் நான் காலி பண்ணிட்டேன். இப்போ வீட்டில் இல்லை சார் தான் வெள்ளத்தையும் பொடி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த அடை இருக்கு இல்லையா, அடையை உடைச்சு போட்டு அரைச்சி பண்ணிதான் சூடா அடை எப்பயுமே மொடன்னு இருக்கும். நம்ம வீட்டு அடை என்னன்னா வளவளன்னு இருக்குது. பார்த்து மிக்ஸியை உடைச்சிட போல. சூப்பரா வருதா? சுட சுட இருக்கு. அப்படியே சூடா போட்டா வெள்ளம் மெல்ட் ஆகுது சரிங்களா? அப்பதான் வந்து உருண்டை பிடிக்க முடியும். கரெக்டா இருக்குமே. தண்ணி எல்லாம் இதுல கொஞ்சம் கூட சேர்க்க கூடாது. சுட சுட அப்படியே அடையை செஞ்சு உரல்ல போட்டு இடிப்பாங்க. வெள்ளம் எல்லாம் அப்படியே கட்டியா மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகும்போது உருண்டை பிடிக்க வரும். அவ்வளவுதான். இப்ப அரைச்சு கொட்டி நம்ம உருண்டை பிடிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அடை கூட நம்ம ஆல்ரெடி வந்து இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் போட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சணும். இங்க பாருங்க, நம்ம அடைலாம் அரைச்சோம் இல்லையா, எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே ஜூஸியா இருக்கு பாருங்க. இப்போ இது என்ன பண்ணணும், அப்படியே சின்ன சின்ன உருண்டையா எடுத்து பிடிச்சி வச்சுக்கணும். அப்படியே உருண்டை பிடிச்சிட்டா நமக்கு சிம்மில உருண்டை ரெடி ஆயிடும். ஆமா, சின்ன சின்னதா இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம்னா சிம்லி உருண்டை ரெடி. எப்போனாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா சிம்லி உருண்டை ரெடி பண்ணிட்டோம். வேற லெவல், நல்ல வாசனை கமகமன்னு நல்லா டேஸ்டா வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வெல்லம் அதிகமா போட்டேன் சார், நல்லா அப்படியே நல்லா மெல்ட் ஆகுது. ஆமா, வெல்லம் வந்து அளவா போட்டுங்க. இது அப்படியே வச்சுட்டா நல்லா ட்ரை ஆகிடும். சோ நம்ம அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு காலி ஆயிடும் போல இன்னைக்கே. நல்லா இருக்கா? சாப்பிட்டுப்பா, சொல்லுமா. நல்லா இருக்கா? தலை குளிச்சுட்டு உடனே தூங்கிட்டாரு. இப்பதான் ஏஞ்சி வரலே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலுக்கு செட்டிநாடு ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா நண்டு கிரேவி வச்சேன். வேற லெவலா இருந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்லி உருண்டை செஞ்சிருக்கேன். சோ நீங்களும் கண்டிப்பா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த குழம்பு இருக்கு, நண்டு குழம்பு சாதம் இருக்கு, அது ஒரே வேலையை வடிச்சிட்டேன். சோ அதுதான் நைட்டுக்கு சாப்பாடு. ஓகே, டின்னர் வந்து செய்ய வேண்டிய வேலையில ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டுனா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தூங்கிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.